12 மணி ராத்திரில இதெல்லாம் தேவைதானா? ஐயோ 12 மணிலடா 12:50. ஆமா பஞ்சாலிட்டி பெரிய மனுஷன். Hi guys, welcome to vlogs of Arjuna. நான் சொல்ல மாட்டேன். ஸோ 12:50க்கு என்னடா கோயிலில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறோன்னு வந்திருக்கோம். அந்த ட்ரிப்பு எங்கன்னா முதல்ல அப்புறம் போய் பார்த்துக்கலாம். சம்ஹாரிணி துர்க்க வினோதினி வாழிய திருவடி வாழியவே அருந்தவநாயகி திரிகுணரூபிணி பதமலர் என்றும் வாழியவே. நல்ல மனுஷனுக்கு தூக்கத்தை கூட அப்பதான் நாங்க தூக்க முடியும். மூடின கோயிலை கும்புறத பத்தியா பொறுப்பு தான். தைப்பூசம், சங்கடக சதுர்த்தி, சிவராத்திரி எல்லாத்தையும் விட்டாச்சு. நடுவு ராத்திரில வந்து பூட்டின கோயில கும்பிட்டு நல்ல புத்திய கொடு, எங்களால முடியல. தாயே இந்த 2 நைட்டு 3 நாள் நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா கூட்டிட்டு வரணும். எந்த அசம்பாவிதம் இல்லாம நல்லபடியா கூட்டி வந்து சேர்த்து. ஏன்னா நாங்க பண்ண போற ஆட்டம் அந்த மாதிரி. ஆமா இப்படிதான் ஒரு வீடியோலயும் சொல்றாரு. ஆட்டம் இருக்காது. இப்ப கோயில்ல சாமி கும்பிட்றதுனா பாத்தீங்க, கட் பண்ணி காலில் ஓபன் பண்ணா தெரியுண்டியே கார கோயிலுக்கு போறோம். எங்க போறோம் தானே பாக்குறீங்க. வாங்க போய் அங்க போய் கண்டுபிடிச்சிரும். அந்த ராத்திரில தூக்கத்தை கெடுத்துட்டு ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. எங்க போறோம்? தெரிக்க விடுறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? பாண்டிச்சேரி போறோம். இது டிரைவர் சீட். இவனுக்கு 2 பேரும் வேகமா வர்றானுங்க. பாண்டிச்சேரிக்கு போய் தண்ணி அடிக்க மாட்டானுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. எதுக்குடா வண்டியை ஓட தெரியாது. இவன் எதுக்கு முன்னாடி போனான்? தெரிஞ்சு திருப்பி போனா போயிட்டு. என்னதான் இருந்தாலும் ஈஸியா ரோடு, நைட் டைம், டிரைவிங் மோடு செமையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது. உங்க கூடயா? ஆமா பசங்க கூட போய் ஒரு ஜாலியா. அதனால லேடிஸ் கீடிஸ் கூட வந்தாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஜாலியா இருக்கும். என்ன இது உங்க கூட வந்தா வெறியே திருவீங்க. பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுதான் எப்பவுமே பெஸ்ட். அதெல்லாம் கிடையாது. சரி, நீங்க ஒரு கேர்ள்ஸ் கேங்கோட போய் பாருங்க, அருமையா இருக்கும். சரிடா, நாங்க தான் அந்த கேர்ள்ஸ் கேங். நீ இப்ப என்ன பண்ண போற? இப்ப நான் உங்களை கேர்ள்ஸ் நினைச்சுக்கணுமா? கொடுமைக்கு நான் வேறங்க இறங்கி கூட போயிடுவாங்க. மாறிட்டாரு. அர்ஜுனா, அர்ஜுனி, தீபன், தீபிகா, குமாரவேல், குமாரி. ஓகேடா. இந்த பேருங்களே கண்டாடி இருக்குது. சரி ஓகே, சரி ஓகே, சரி. இப்ப நீங்க வந்து கேர்ள்ஸ் நான் நினைச்சேன். சரியா? சரி, நீங்க என்னதான் பண்ணீங்க பாருங்க. ஏய் தீபிகா, என்னடி ஒரே பழைய சங்க போடுறேன்டி. சரியான கிரிஞ்சிடி. இதுவே மனசுக்கு போல இருக்குடி. ஆமாடி, தெரியாம வந்துட்டேன்டி. அந்த என்னடி ஒருத்தி தூங்குறா? ஏய் குமாரி, இதெல்லாம் போடாது. வண்டிய ஓரம் கட்ட மாட்டி போடுங்க இதெல்லாம். அர்ஜுனி சொல்லுடி. ஒரே கப்பா ஸ்மெல் அடிக்குதுடி. ஆமாடி, சரியான நாரப்பையலா இருக்கேன்டி. சரியான கிரிஞ்சிடி. கிரிஞ்சி இல்ல, கஞ்சி கிரிஞ்சி. கஞ்சி கிரிஞ்சி. தீபிகா போட்டியா? நான் இன்னும் போடவே இல்லை, அதுக்குள்ள போட்டீங்க. ரீல்ஸ் எடுக்கலாம்டி. அம்மா தாயா, ஏய் செல்வா மொபைல் போடுறா. செல்வா, உனக்கு குமாரி பிடிக்குமா, தீபிகா பிடிக்குமா, இல்ல பிடிக்குமா? எனக்கு எவ்வளவு பிடிக்காது. தயவு செஞ்சு கேரக்டர்ல இருந்து வெளியே என்ன கூப்பிட்டு வந்தீங்களே?
பெண்கள் இருந்தா பிடிக்காது. ஐயோ எனக்கு இந்த பொம்மலாட்டி சகவாசமே வேணாடா பாவில என்ன விட்டுருங்க அப்பா. பெண்களா மாட்டதுக்கு ஆயிப்போச்சு. சந்தோஷம். அப்பவே கூப்பிட்டாண்டி, நீ கூப்பிட்டு நான் வந்தேன். இந்த பேச்சு வாக்கல என்கிட்ட டீ போட்டு இது ஒரு லேடிஸ் எப்படி மாறிட்டு நீ மாத்தல நாங்க மாறி இருந்தா தெரியும். எப்பா பாய்ஸ் போற ட்ரிப் தான் நிம்மதியா இருக்கும் பொழுது எப்படி வேணா போய்க்கலாம். லேடிஸோட போங்க, பாய்ஸோட போங்க, புரிஞ்ச மண்டாட்டி இருந்தா தனியா போங்க. இந்த மாதிரி கலந்து கட்டி போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எப்பா அப்படி சொல்ல வரல, செல்வா குத்து வரான் சொன்னேன். எனக்கு அப்போ போறீங்க. வாடா கிரிஞ்சு. சரி ஓகே போலாம் டைம். ஒரு மைனா குருவி மனசாடுது மாயங்கள் காட்டுது. யாரது அங்கே என் காதல் தேவதையா, வரி போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. எதுக்கு பண்ணி சேசு மொகர கட்டிக்கலாம் பாரா. நடராத்திரி 3 மணிக்கு கூட்டாந்து வச்சு டீக்கு சேசாம என்ன கதை? இப்ப எதுக்கு டீக்கு சேசு முறுக்கு தூக்கம் வருதா செம்மையா. தூங்க வேண்டியதானே? உத்தரம் வாங்கிட்டு கூட்டு போயிருக்கிறீங்கப்பா. தூங்க வேண்டியதானே? பாண்டி பிளான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியாது 1 year ஆயிடுச்சு. எது 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாதுல்ல. ஆச்சரியமா இருக்குதா? ஆச்சரியமா 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி அதுக்கு நான் நம்ம 6 இந்த மாசம் 1 year செலிப்ரேஷனுக்காக தான் நம்ம பாண்டி போறோம். சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? 6 மாசத்துலயே மூட்டு 1 வருஷம் வரைக்கும் வந்து கேட்கறான் உலகார பாய். நல்லா வருவிடாம. ஸோ அந்த 1 year செலிப்ரேஷனுக்காக தான் நம்ம பாண்டி போறோம். ஓகேவா? சரி அது ஏன் குறிப்பா பாண்டி? வேற எங்கன்னா போக வேண்டியதானே? ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் vlog. ட்ராவலே 1 வருஷம் கழிச்சு உள்ளூர்லயே கடலை ஃபர்ஸ்ட் vlog ட்ராவல், அதுக்கப்புறம் 1 year முடியும் போது கரெக்டாக அடுத்த ட்ராவல். இடையில என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சே தவிர இங்க என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஒண்ணும் நடக்காது. நீ பண்ணாதான் நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணும் வாய்ப்பு இல்லையா? நடந்தது. நம்மளால முடிஞ்சதை அதை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ பாண்டி ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சரி அப்படி இல்லை. பாண்டி நான் சூஸ் பண்ணது என்னன்னா, மோஸ்ட்லி நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம், பாண்டியை பற்றி நிறைய ஹைப் இருக்கும். பட் நான் ஒரே ஒரு தடவை பாண்டி போயிருக்கேன். பட் ஆனால் அந்த ஹைப் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. பாண்டி போய் சுற்றி பார்க்கணும். மூஞ்ச பார்த்தா ஒரு தடவை பாண்டி போன மாதிரி தெரியல. பார்த்தா ஒரு தடவை பாண்டி போன மாதிரி இல்லையா? ஒரு தடவை தான் போயிருக்கேன். யாருக்கு அந்த ஃபீல் பண்ணது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்டா. நான் இப்போ அது தப்பா எதுவும் கேட்கலையே. யாரு கூடன்னு கேட்டேன். ஃப்ரெண்டு கூட பார்க்குற அவங்களுக்கு தெரியும். அதுங்க நானே தெரியாது. வாதனை இது கூட போறேன். யார் வாதனை இது கூட ஒரு 2 night 3 days. ஏன் அந்த 2 night நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, நம்ம எங்கே போனாலுமே ஒரு நாளில் திரும்பி வந்தோம்னா ட்ராவல் டயர்டு தான் இருக்குமே தவிர பெருசாக சுற்றி பார்க்குற ஃபீல் இருக்காது. காசு மிச்சமாவதுல ஏன் போகலாம் இன்னும் கூட தான் மிச்சமாகும். ஆமாம்ல, இது நல்லா இதெல்லாம் வீட்டிலே இருந்து பாண்டி வீடியோல பார்த்து வேலை முடிச்சுட்டு தான் நம்ம மாதிரி. ஆனால் வியூவர்ஸ் பார்க்கணும்ல. ஸோ மினிமம் 2 night 3 days இருந்தால் பேரை வச்சு நீ ஆட்டையை போட்டு அங்கே நிறைய என்னென்ன பிளேசஸ் இருக்கு, அந்த எந்தெந்த டைம் போனால் இடம் எது, போக தேவையில்லாத இடம் எதுன்றது ஓரளவுக்கு ஐடியா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காட்டாத நாங்கள் பாண்டியை காமிக்க போகிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. பாண்டி தான் ஆல்ரெடி எங்க விட்டேன் ஆன்ல தான் எங்க விட்டேன் இங்க விட்ட ஆரம்பிங்க. ஈஸியாக நீங்க அதில் ஊந்துது அப்போ விட்டீங்க. இதெல்லாம் ஜிப்பிலேயே வராது. சொன்னா கேளு. ஏதோ ட்ரை பண்றேன். நான் சொல்லிட்டேன்.
இதுல வேற 6 மாசத்துல ஏன் க்ளோஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். இந்த மாதிரி பேசினா 3 மாசத்துல க்ளோஸ் தான். ஈஸியார் இது 2 தான் உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் இல்லை இதுல. மயிறு இதுல வேற பேச்ச பாரு. அப்புறம் ஐயோ சென்சார்ல விழும் பொழுது CR விட்டுட்டு ஈய மட்டும் வச்சு காமெடி பண்ணலாம். அந்த காமெடி பண்ண சந்தர்ப்பம் வரும்போது பேசுவோம். சில தீ கொஞ்சம் பில்லு குத்துருவான் அப்புறம் பட்டாருன்னு வச்சிருவேன். இதெல்லாம் விட்டுருவோம். கார்ல போகும்போது ச்சே இதை பண்ணிட்டீங்க அப்படிமா. இந்த மிச்சங்கிற முறுக்கு இந்த டயலாக் சொல்லி 2 பேரும் தடிச்சிட்டாங்களா? நாங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க. தப்பா பண்ணிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்ப சொல்லுன்றது. ட்ரிப்புங்கிறது எப்பயுமே ஒரு நல்ல விஷயம். நம்மளை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எப்பவுமே ரெகுலர் லைஃப் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தையே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃபேமிலி கமிட்மெண்ட்டு ஜாபு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கிற இடத்துல அந்த டூர்னு ஒன்று போகும்போது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸு, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் டீலாம் கிடைக்கும். சரி 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 நம்ம டிஃப்ரெண்டான பீப்புளெலாம் எல்லாம் ஓகே தான். அவன் ஒரு வர்றப்போ ஒரு 4 டிஃப்ரெண்டான பீப்புள் கேட்டான். அதுக்கு தான் அவன் லாய்க்கு கீழே கை காமிக்கிற மாதிரி சத்தியமா அது தான் கேட்டான். எங்களை கூட்டி போறான் அந்த பொறுக்கி பைய. பண்றதெல்லாம் நீங்க என் பேர கீழே போடுறீங்களா? முக்கியமானதெல்லாம் விட்டுருக்க, இதெல்லாம் ஜூம் பண்ணி எடுங்க. அப்படி அவன் இடையில ஏதாவது சொல்லி நான் என்னோட ஃப்ளோவுக்கு எடுத்துட்டீங்களா? அது நல்ல ஆளுன்னா உள்ள பூந்து கிடக்குறான். அது நல்ல ஆளுன்னா உள்ள பூந்து கிடக்குறான். அதையும் திரும்ப கண்டினியூ பண்ண எவ்வளவு தைரியம் இருக்கணும். ட்ரிப்பு போனா நம்மள சர்வீஸ் பண்ற மாதிரி. ஆமா, இன்ஜின் ஆயில் மாத்தினீங்களா பாருங்களா? திரும்ப நீங்க இன்ஜினை புடுங்கினா சரி வரும். டேய் கம்முன்னு. ஸோ அந்த ட்ரிப் போனால் தான் நம்ம ஒரு மைண்ட் சேஞ்ச் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், ஃபீல் இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரிப்பு யார் போகணுமோ இல்லையோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக போயே வந்துட்டான். ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமாம். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், 4 பேர்த்த பார்க்குறோம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரொட்டீன் லைஃபு, அவங்களுக்கு பெரிய லீவ் ஹாலிடே எல்லாம் பெருசாக ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னது அந்த காலம். இப்போ நம்ம தான் வேலை செய்கிறோம், அவங்க தான் ட்ரிப்பில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுடா. ஏற்படி ஓட உனக்கு கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணி. உன் ஒய்ஃப் இருக்குல்ல, உன் ஒய்ஃப் எங்கே போகுது? நாளைக்கு போகுது. செருப்ப கட்டி ஒன்று அடிக்கும் கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிற மனநலம் இருக்கு பார்த்தியா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கு, முடிஞ்சு போயிடும். அவங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 ட்ரிப், ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு லாங் ட்ரிப் அப்படி போனாங்கன்னா தான் அவங்களும் மைண்டு நல்லாயிருக்கும், அவங்க சுற்றி இருக்கிறவங்க மைண்டும் நிறையா இருக்கும். ஸ்பூன் உள்ள வந்துட போதா, கையை கழுவுடா. 3 மணி சீஸ் மேகி. சீஸ் மேகி. சரி இவ்வளோ பேசினான்ல, சைலண்டாக முடிக்க வாயில வச்சான் பார்த்தீங்களா? இந்த மானங்கட்ட பழப்புக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் பேசுறது? அதான் பேசி டைவர்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்றது. ஸோ நாங்கள் ஏன் நைட்டே கிளம்புறோம், காலைல போயிருந்துருக்கலாம் தான். நைட்டு ஏன் கிளம்பணும்னா, பாண்டிச்சேரி ரீச் ஆனோடனே அந்த எர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ நான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங்ஸு உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பாண்டி வந்தீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஃபீல் இருக்கும். ஓகே, எடுத்து போட்டுன்னு போங்க, இன்னும் போங்கன்ற பெரிய மனசன் பார்க்குறேன் அந்த வேறு. ஸோ அந்த எர்லி மார்னிங் செரனிட்டி பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த சன்ரைஸ் வைப் எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஓகே வாங்க போகலாம். ரெடி? வெல்கம் டு பாண்டிச்சேரி. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. லெட்ஸ் கம் ஆன். A few moments later. டேய் ஐயோ, இவனுங்களை கூட்டிட்டு வந்தா பாண்டி ட்ரிப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சார் சார் என்ன பண்றீங்க? ஓ நீயும் படுத்துட்டியா? ஓ எனக்கு ஒரு எழுப்பி பெரிய மனுஷன் பாண்டி போறோம், வைப் பண்றோம்னு கண்டென்ட் கிரியேட்டர் பேசிட்டாரு இரு. சார் கொஞ்சம் வெளியில வாங்க சார். வாங்க வாங்க. நம்ம சேனலோட கண்டென்ட் கிரியேட்டர் இவருதான். எப்படி கிரியேட் பண்றாரு பாத்தீங்களா? சொன்னேன் டீ ஒன்று போதுன்னு. இது வரைக்கும் எத்தனை டீ குடிச்சேன்? செருப்பு கைக்கு அடிப்பேன். மேகி டீ சாப்பிட்டா சரி ஓகே. நீ என்ன மேகி? அது சீஸ் மேகி 3 மணிக்கு நல்லா இருந்தது. சாப்பிட்டேன், தூக்கம் வந்துச்சு. என்ன பண்றேன்? சீஸ் மேகி சாப்பிட்டு நல்லா சீட்டை தேய்ச்சி நெளிஞ்சிட்டு இருக்கு நீ. ஏன்டா
இரு இவன் கண்டென்ட் பண்றோம். எத்தனை மில்லியன்ஸ்டா? 1 மில்லியன் தானே. 1 மில்லியன். 150 பேரை கூட தாண்டாது அது. சத்தியமா சொல்றேன், செருப்பு கைட்டி அடிப்பான் உன்னை. வந்தான் அங்கே டீ குடிச்சான், குடிச்ச உடனே சொன்னான் போயிட்டு நம்ம என்ன யோசிக்கலான்டான்னா. என்னடா யோசிக்கலாம்னா, பின்னாடி சீட்டில் நான் 10ன்னு யோசிக்கிறேன்னா, நான் முன்னாடி சீட்டில் பார்த்துட்டேன். இதான் நான் வந்து எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன் எனக்கு தெரியல, தூக்கம் பயமா வந்துச்சு, முடியல. உங்களை வச்சு நான் செலிப்ரேட் பண்ணி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு, யோசிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம். ஏதோ காமெடி பண்றேன், ஃபன் பண்றேன், தெறிக்க விட போறேன்னா டீயை குடிச்சிட்டு தெரிச்சிட்டு இருக்கேன். வெல்கம் டு விளாக்ஸ் ஆஃப் அர்ஜுனா. ஏன் வாய் உளருது? போட்டியா? மேகி சாப்பிட்டதுக்கே போதும். சீஸ் மேகிக்கா? சீஸ் மேகி நாக்கு ஒட்டிக்கிச்சா? நாக்கு ஒட்டுது. டேய் போலாம்டா, எதையாவது ஒன்று பண்ணணும்டா வந்ததுக்கு. எதையாவது பண்ணணுமா? இது நோய் தப்பா கேக்குதுங்க. ஏங்க எனக்கு தப்பா போலாமா? வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில்